கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா தம்பி. சரிங்க. நிலா, இப்போதான் பல்லவனுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். இப்போ அடுத்தது சோழனுக்காக வரோம். இப்படி வார வாரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர நிலைமையா இருக்கேப்பா. நீ இங்கே இருக்கியாப்பா? நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். இல்ல நானும் வரேன். நீ எதுக்குப்பா அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு? நீ இங்கே நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லண்ணே, நானும் வரேன். சார், சோழன் திருட்டு கேஸ் தானே, லாக்அப்ல இருக்கான். நீங்க இன்ஸ்பெக்டர் போய் பாருங்க. சார். சார் வணக்கம் சார். உள்ள என் தம்பி தான் இருக்கான். அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் சார். போய் பேசிட்டு சீக்கிரம் வந்துருங்க. சரி சார். டேய் சோழா, என்னடா இது? முகமெல்லாம் காயமா இருக்கு. அடிச்சாங்களாடா? இப்படி வீங்கி இருக்கு. டேய், உன் ஓனர் ஃபோன் பண்ணி நீ ஏதோ பணத்தை எடுத்துட்டா அப்படி இப்படின்னு சொல்றாரா? என்னடா இதெல்லாம்? டேய் சோழா, சொல்றா. என்னால நம்பவே முடியல. நீ நிஜமாவே பணத்தை எடுத்தியா? சொல்லுடா சோழா. இல்லன்னு வாயை திறந்து சொல்லேன்டா. ஆபீஸ்ல நீங்க வந்து கொடுத்த பணம் திருட்டு பணமா? டேய் சோழா, கேக்குதுல, சொல்றா. டேய் சோழா, என்னடா இது? இதெல்லாம் தப்பு இல்லையாடா? சாரி, நான் வேணும்னே பண்ணி. யோ, எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க? வாங்க இங்க. உங்களை தாங்க, வாங்க வாங்க. பாப்பா சார், அவன் என் தம்பி தான் சார். அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார். விட்டுறவா? வேலை செய்யற இடத்துல பணத்தை தேடி இருக்கான். அவன் ஓனர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சார், அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் சார். தெரியாம பண்ணிட்டானா? தெரியாமனா திருடுவானா? 5 லட்சம் ரூபாய் திருடி இருக்கான். தெரியாமல எடுத்திருப்பான். சார், அந்த பணத்தை எப்படியாவது நாங்க திருப்பி கொடுத்துருவோம் சார். அவனை மட்டும் வெளியே விட்டுருங்க சார். இப்படி எல்லாம் நீங்க நினைச்ச உடனே எல்லாம் விட முடியாது. அவன் மேல ஆல்ரெடி கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. யார் கேஸ் கொடுத்தாங்களோ அவங்கள போய் பாருங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்து வாபஸ் வாங்கினா தான் உன் தம்பியை விட முடியும். இப்ப கிளம்புங்க. சார், சொன்னா உங்களுக்கு புரியாதா? என்கிட்ட பேசி ஒரு யூஸும் இல்ல. கேஸ் கொடுத்தவர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே. அவர்கிட்ட போய் பேசி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க. என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல கிளம்புங்க சார். போங்க. வாங்கல. எங்கப்பா? இங்க வாங்க சொல்றேன். வாங்க. சாரிண்ணே, நான் வேணும்னே பண்ணல. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன். என்ன இடம்ப்பா இது? எதுக்கு இங்க வந்திருக்கோம்? அண்ணா, நான் வந்து சொல்றேன்னு நீங்க இங்கே இருங்க. நான் வரேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சு.
கிளம்புவோமா? கிளம்ப வேண்டியதுதான். நாளைக்கு ஒரு சில பொருள் வருது, அது வரும்போது வந்தா போதும் நினைக்கிறேன். சரி. நிலா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? திவ்யா, நான் கொடுத்த 5 lakhs செலவு பண்ணிட்டீங்களா? இல்ல இன்னும் இருக்கா? அதுக்குள்ள எப்படி செலவு பண்ண முடியும்? எங்க கிட்ட தான் இருக்கு. அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்க முடியுமா? சாரி, அந்த பணம் எனக்கு இப்ப தேவைப்படுது. எனக்கு தப்பா நினைக்காதீங்க. என்னால ரொம்ப நேரம் இங்க நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு ஓகேனா நீங்க சேலரி கூட ஒர்க் பண்றேன். நேத்து காலையில கூட 3 ஆர்கிடெக்ட வேலை கிடைக்கணும்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல, இதுல நானும் ஒரு ஆளா இருக்கேன். ப்ளீஸ், எனக்கு இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாம் வேண்டாம். நீங்க 2 பேரும் கம்பெனி நடத்துங்க, நான் இங்க ஒர்க் பண்றேன். ப்ளீஸ், இப்ப அந்த பணம் எனக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுது. கொஞ்சம் கொடுக்க முடியுமா? என்ன ஏதுன்னா அப்புறமா உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நிலா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல திவ்யா. எனக்கு அந்த பணம் இப்ப உடனே தேவைப்படுது. அதை நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திடீர்னு நீங்க பணம் கொடுப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனால அந்த பணத்தை வச்சு எந்த பிளானும் பண்ணல. இப்ப எங்க கிட்ட தான் இருக்கு. திவ்யா, அதை எடுத்துக்கொடு. ஷோபனா, இத புடி. என்ன நிலா? ரொம்ப தேங்க்ஸ். கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறதே தப்புதான். உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு ரொம்ப சாரி. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நிலா, பாத்து போ. ஏய், என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கா? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவ நார்மல் ஆகட்டும், அப்புறம் கேட்டுக்கலாம். பணத்தை வாங்கிட்டேன்னு எங்க இருந்துப்பா வாங்கின? இந்த கம்பெனில தான் நான் பார்ட்னராக 5 லட்சம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் சோழன் இந்த பணத்தை எடுத்திருக்காரு. உங்ககிட்ட நான் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிட்டேன். ஐயோ, ஏன்பா அந்த பணத்தை திருப்பி வாங்கின? நம்ம வேற ஏதாவது பண்ணி பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம்ல. அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு. நல்ல வேளை அவங்க இந்த பணத்தை செலவு பண்ணல. எங்க செலவு பண்ணிருப்பாங்களோன்னு நான் பயந்துட்டேன். ஆனா எதுவுமே நடக்கல. வாங்கண்ணே, போய் சோழன் ஓனரை பார்த்துட்டு இந்த பணத்தை கொடுத்துருவோம். நிலா, அண்ணா வாங்கண்ணே, ஸ்டேஷன்ல கேஸ் வேற எழுதியிருக்காங்க. கொஞ்சம் விட்டா கோர்ட்டுக்கு கூட்டு போயிருவாங்க. அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. வாங்கண்ணே. சரிப்பா. தம்பி கொஞ்சம் நேரா போப்பா. சரிங்க அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. சரிங்க மேடம். இங்கே இருப்பா, இது வந்துடும். போயிட்டு வாங்க. பாப்பா, ஓனர் எங்கம்மா? சார் வர நேரம் தான், நீங்க அங்க போய் உட்காருங்க. சரிம்மா. பாப்பா, உட்காருப்பா. வந்துப்பா. அண்ணா வணக்கம்ண்ணா. உட்காருங்க. உட்காருப்பா. பார் தம்பி, நான் உங்ககிட்ட கோமா பேசிட்டேன்னு சொல்லி வருத்தெல்லாம் படாத. எனக்கு வேற வழி தெரியலப்பா. 5 லட்சம் ரூபாய்னா நீயே சொல்லு, சாதாரண விஷயமா? உன் தம்பி சோழன் முன்னாடி தான் நான் மொத்த பணத்தையுமே என்ன அது புது வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது தாண்டான்னு சொல்லி தான்ப்பா நான் வச்சேன். வண்டியெல்லாம் கூட நான் பேசி முடிச்சிட்டேன். பணத்தை கொடுத்து டீலை முச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை தர காணோம். நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணுவேன்? பணம் இல்லாதால கடைசி நிமிஷத்துல அந்த வண்டியே கை மாறி போயிடுச்சு. இதெல்லாம் யாரால? உன் தம்பி சோழனால தானே.